என்ன நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்? இந்த பருவத்தில், இந்த பக்குவத்தில் பயணப்படுகிறீங்களா? ஆண்டவரே, என்னை எதற்காக என்னை ரட்சித்தீர்? வாட் எவர் இட் மே பி, அதை தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளிட்டு நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டால் நீங்கள் இடறி விழுவதில்லை. பேதுரு சொல்லுகிறார். அவர் கேட்கிறார், பவுல் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இங்கே பார்த்தா சில பேருக்கு சபைக்கு ஆத்துமா வேணும்னு ஜெபிப்பாங்க, சில சமயத்தில் தேசங்கள் எனக்கு வேணும்னு ஜெபிப்பாங்க, சில பேர் எனக்கு இந்த மாவட்டம் எனக்கு வேணும்னு ஜெபிப்பாங்க. வேணும்னா என்ன? அங்கே இருக்கிற ஜனங்களாம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிப்பாங்க. நல்லது, நீங்கள் ஜெபிங்க, வேணும்னு சொல்லு. ஆனால் உங்களுக்கென்று ஒரு சில காரியங்கள், இந்த அனனியா என்ற மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்தருளி சொல்லுகிற பவுலுக்கு போய் ஜெபம் பண்ணு. சவுலுக்கு ஜெபம் பண்ணுறது இதுதான் தேவசித்தம்னு சொல்கிறது. ஜெபம் பண்ணுறீங்க, யாருக்கு பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, என்னத்துக்கு பண்ணுறீங்க, உங்களுக்கு தெளிவு கரெக்டாக இருக்கணும். குருட்டாம் போக்கில் இல்லை. நான் ஒரு காலத்தில் ஒரு சீன ஜனங்கள் நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை. அப்போது சைனீஸ் அவங்க உதவி செய்யும்படி என்னை கேட்குறாங்க. இந்த தரிசனம் பார்த்தேன் 2009. அப்போ எனக்கு புரியல என்ன இந்த தரிசனம் சொல்லுதுன்னு. இது அப்போஸ்தலர் நடபடிக்கையில் இருக்குது. இதே போல் தரிசனம் எனக்கு வந்துச்சு. அப்போ எனக்கு தெரியல, என்னமோ பார்க்குறோம். ஒரு சைனீஸ் என்கிட்ட பேசுகிறார், நானும் பேசுகிறேன். அவர் ஹெல்ப் கேட்குறாரு. அப்புறம் மறைஞ்சிது அந்த தரிசனம். 2009 சரியாக மே மாதத்தில் நான் மலேசியா போனேன். முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அந்த ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. சுற்றி சைனீஸ். என்ன ஊழியம் செஞ்சது சைனீஸ் ஜனங்க பக்கத்தில். அந்த தரிசனம் எனக்கு அப்போது ஞாபகம் வரல. அதன் பிறகு கொஞ்சம் அந்த நாட்டில் இப்போ பயணப்பட்டு ஃப்ளைட் பிடிச்சி இந்தியா வரப்போது தான் ஞாபகம் வந்தது. கர்த்தர் இந்த தரிசனம் நிறைவேற்றினார். நான் செய்ய நினைத்த ஊழியம் அல்ல, அவர் செய்ய நினைத்த ஊழியம். நான் அந்த ஜனங்களை பார்த்தது கூட கிடையாது. இது போல் உலகத்தினுடைய எல்லா இன ஜனங்களுக்கும் நான் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இதுக்கு ஒரே மொழி தான் எனக்கு தெரியும், இங்கிலீஷ் மட்டும்தான், தமிழ் மட்டும்தான். தமிழ் இங்கேயோடு போயிடும், இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். அது வேறு ஸ்லாங்கில் அந்தந்த ஒரு நாட்டில் பேசுகிறாங்க. சில சமயத்தில் இங்கிலீஷ் தெரியாதவங்க வந்தால் டிரான்ஸ்லேஷன் அவங்க நாட்டிலே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க. ஆக மொத்தம் தேவன் என் மூலம் செய்ய வேண்டிய ஊழியத்தை கர்த்தர் செய்து முடித்தார். அந்த பட்டணங்கள், அந்தந்த நாடுகளில் இதெல்லாம் முன் குறிக்கப்பட்டதை போல் இருக்கும். இது தேவ சித்தம். என் மாமனுக்கு செய்கிறேன், மச்சானுக்கு செய்கிறேன், என் ஜனத்துக்கு செய்கிறேன், இனத்துக்கு செய்கிறேன், எங்கள் ஊருக்கு செய்கிறேன், எங்கள் உலகத்துக்கு செய்கிறேன். சில பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்த விட்டு போக மாட்டாங்க, அது அவங்களுக்கு பழகிடும். சில பேர் அப்படி இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் தனக்கு ஏற்றபடி வயதாக்கி விட்டது, சபை கட்டி விட்டோம், எங்கே அலைய முடியாதுன்னுவாங்க. இதெல்லாம் நடக்கிறது சொல்கிறேன். இனி எங்கெங்க நான் அலையிறது, இங்கே தான் இருப்பேன். அவங்கள தன்னை எவ்வளோ சொகுசாக பார்த்துக்கொள்ள முடியுமோ, பூமிக்கு நோம் மேனிக்கு நோம். இங்கெல்லாம் அப்படி இல்லை. பவுல் போக சொல்லுகிற இடத்துக்கு போகிறார். தெரிந்த இடத்துக்கு மட்டுமல்ல, தெரியாத இடத்துக்கும் போகிறார். கர்த்தர் முன்னே போகிறார். 25 ஆண்டு ஊழியத்தில் பயணப்பட்டது 2009 தாண்டி தான் வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டேன். போன நாடுகள் எதுவுமே எனக்கு அறிமுகமானவைகள் அல்ல, தெரிந்தவர்கள் யாருமே இல்லை. சில இடத்துல இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க என்ன செய்வாங்கனாக்கா வெறும் இடம் தான் கொடுப்பாங்க. யாரையும் இன்ட்ரடியூஸ் யாரும் பண்ணியெல்லாம் வைக்க மாட்டாங்க. இங்கே நம்ம மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ உறவினரில் யாரோ வந்திருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். முதல்ல ஒரு 2 நாள், அதுக்கப்புறம் இந்த அபிஷேகம் ஜனங்களை போய் சந்திக்கும். இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார் இந்தியாவிலேருந்து, அங்கேருந்து எல்லாம் ஆரம்பிக்கும். இல்லை, இது நடைமுறை சொல்கிறேன். எதுவுமே நம்முடைய விருப்பம் என்பதே இல்லை. விருப்பத்தையும் செய்கை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அந்த செய்கை விருப்பம் என்றவனால் தேவரீர் உம்முடைய சித்தம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அது திருமணமாக இருக்கட்டும், வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். என்கிட்ட கர்த்தர் சொன்ன உலக பிரகாரம் ஆசீர்வாதம் தரேன், 2 வீலர். உன்னை நான் இது அழுது புலம்புவாய். கர்த்தர் சொல்லுவார், அழுது புலம்புவீர்கள். இதெல்லாம் நல்ல காரியம். அது கோடி ரூபாய் வருதுன்னா லேலுயானும் அழுது புலம்புவீர்கள்ன்றார். உலகமோ நகைக்கும், நீங்கள் அழுது புலம்புவீர்கள்னும். அது மாதிரி அழ வேண்டிய சூழ்நிலையே வந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப பழகிடுச்சு. இது எனக்கு பழகிடுச்சு, சபைக்கும் பழகணும். இப்படி கர்த்தர் சொல்ல 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 தான் நடக்கும் ஒவ்வொன்றும். சிலதெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஒரு சில துரோகத்தின் பாதையில் நான் கடந்து சென்று முன்பாக கர்த்தர் சொல்லுவார், நான் இந்த மாதிரியெல்லாம் நடக்க போகுதுன்னு. அது யாருக்கோ நடக்க போகுதுன்னு நான் நினச்ச நாட்கள் இருக்குது. நம்ம வீட்லேயே அது நடக்கும்னு நான் நினச்சி பார்த்ததில்லை. திருமணத்துக்கு முன்னே சொல்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் பழக ஆரம்பித்தீர்கள் என்றால், ஜெபிக்க இல்லை, பழக வேண்டும். சஞ்சரிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால்
அது கடைசியில் உலகத்தின் ஜனங்கள் கண்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கிற அளவுக்கு ஒரு வல்லமைக்குள்ளே நான் நடத்தினது. தேவனோடு சஞ்சரிக்கிறது, ஜெபிக்கிறது என்று நினைத்து மட்டுப்படுத்திக்காதீங்க. ஜபம் என்றால் இதெல்லாம் குறிப்பெல்லாம் ஜபம் முடிச்சிடணும் ஏஞ்சி போயினே இருப்பாங்க. அது நடக்கும். சஞ்சரித்தல் என்பதுக்கு நேரங்காலம் கிடையாது. கண் தூக்கம் வந்து உங்களுக்கு கண்ணில் முட்டுற வரைக்கும், கண் சொக்கிற வரைக்கும் உட்காந்துருப்பீங்க. எதுக்கே உட்காந்துருக்கிற பைத்தியமாயா நீ? உலகம் கேட்கும். வீட்டிலேயே உட்காந்துருக்கிறீ, உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பலவிதமான நாசக்கிருமிகள் நாசம் பண்ணுகிற ஜனங்க, விசக்மேத்தன்மை பண்ணுகிற ஜனங்க பிசாசினுடைய ஜனங்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அறியாமலும் கேட்கலாம். சில பேர் நம்மளை பார்த்தா அவங்க வெறுப்படைஞ்சும் கேட்கலாம். சில சமயத்தில் இப்படிப்பட்ட வாலிபன் வீட்டில் உட்காந்து நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறானே, பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கிறானே என்று அவர்கள் லௌகிக விதத்திலும் கேட்கலாம். யார் சொன்னாலும் காது கேட்கக்கூடாது. உங்களுக்கு செவி சாய்த்தல் இல்லைன்னு சொல்ல, கனவீனப்படுத்தவும் சொல்ல, இதெல்லாம் உள்ளே போகக்கூடாது. அமர்ந்துருனாக்கா நல்ல சூழ்நிலையை கர்த்தர் அமர செய்ய மாட்டார். நீங்கள் எதிர்மறையான சூழ்நிலையில் தான் அமர செய்வார். நிஜமாக தான். எங்கள் வீட்டு காம்பவுண்ட் சேரு நான் வந்து அமர்ந்து உட்காந்துருக்கிறேன். அதாவது அமர்ந்துரு, நானே தேவன் மீது அறிந்து கொள். ஊழியத்துக்கு வந்த புதுசில் உட்காந்துனே இருக்கிறேன். வெளில இருக்கிற காம்பவுண்ட் சேரு இடிஞ்சு விழுந்துடுச்சு. எல்லோரும் தெருவே ஓடி வந்து பார்த்தது ஏதோ விழுந்துடுச்சேன்னு. நான் உட்காந்துருக்கிறேன். உட்காரு, ஏஞ்சி போகாதுன்றார் கர்த்தர். அப்புறம் கொஞ்சம் நேரம் அவர் உத்தரவு கொடுத்தோன்னு தான் நான் ஏஞ்சி போய் பார்த்தா செவரு விழுந்தது கூட தெரியாமல் என்னடா பண்ணியிருக்கேன். உள்ள கூரை இடிஞ்சு விழுந்தா கூட இப்படி தான் இருப்பியா? அப்புறம் நான் கட்டேன். ஒரு காலகட்டம் வந்து செவரு மட்டும் தான் கட்ட முடிஞ்சு தப்போ. அதுக்கப்புறம் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படணுன்னார். இப்போ நான் நம்ம ஜெப ஆலயத்தை பார்த்தேன். எப்போ வீடாக இருந்த பொழுது எப்படி இருக்கும்? கட்டின வீடு, அப்பா கட்டின வீடு. அதை நான் எப்படி வாங்கினேன்? நல்ல 2 போர்ஷன், நல்ல 2 பெட்ரூம் இருக்கிற நல்ல ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் வீடு. வாடகை கூட்ட 15,000 வரும். மேலே கட்டின்னு போனால் எங்களுக்கு ஆச்சு கீழே ஒரு 15,000 வரும். இதெல்லாம் மனுஷன் லௌகிக்க ஞானம். இது நம்மளை ரொம்ப சொகுசான ஒரு எல்லையில் வைக்கும். கர்த்தர் சொன்னார், எல்லாம் கல்லின் மீது கல்லில் நிறாதபடி எல்லாம் இடிந்து போகும், இடிக்கப்படும். அதுதான் இடித்து தள்ளி தரமட்டமாக்கி ஆலயமாக என்று எழுப்பியிருக்கோம். இதெல்லாம் வந்து நிறைய அவமானத்தின் வழியே, நிந்தையின் வழியே, ஏளனத்தின் வழியெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். வந்து கொண்டும் இருக்குது. இல்லை ஏன் சொல்கிறேன்னா, தேவ சிந்தைக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்கா அது உலகத்துக்கு ஒத்த வேஷமாக இருக்காது. நீங்கள் வேஷம் தரிக்கிறீங்கன்னு நான் தரிக்க முடியாதையா? ஊரே ஒரு மனுஷனை காரி உமிழ்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கட்டிச்சிருக்கோம். அந்த மனுஷனுக்கு சம்மந்தமே இல்லாத நம்ம பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருப்போம். நீ போய் அந்த மனுஷனுக்கு உதவி செய், நீ போய் அந்த மனுஷனை ஆதரி, இந்த மனுஷனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தங்கவை. இல்லை, இதெல்லாம் நடந்துருக்குது. அதனால் உலகம் முழுவதுமே என்னை அறிந்த ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், அவர் கர்த்தர் நடத்தினா தான் செய்வார். அவர் கர்த்தர் நடத்தலாம் செய்ய மாட்டார். கர்த்தர் எங்களை குறித்து சொன்னாரா உங்களுக்கு இதெல்லாம் செய்யும்படி? அப்படியே கேட்பாங்க சில பேர். இப்படியே திஸ் ஹஸ் பிகம் மை ஐடென்டிட்டி. இது என்னோடய அடையாளமே மாறிடுச்சு. ஜெபிக்காமல் செய்கிறது. ஜெபம் என்பதை மட்டும் சுருக்கி கொள்ளாதீங்க. ஜெபம் என்ற வார்த்தை உங்களை தேவ சிந்தைக்கும் ராஜ்யத்தினுடைய சிந்தைக்கு அது உங்களை சின்ன ஒரு இடத்துல வச்சிரும். சஞ்சரித்தல் என்று வைத்து கொள்ளுங்க. குறிப்பு முடிஞ்சால் நினச்சி போகிறது ஜெபம். அது திரள் ஜனங்க செய்ய ஜெபம், மாயக்காரலும் செய்கிறாங்க. ஆனால் சஞ்சரித்தல் நீங்கள் உங்களை நீதிமான் ஆக்கும். நான் எதற்கு பூமியில் இருக்கிறேன் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. அப்போது ஆண்டவரே, நான் இருக்கிறத காட்டில் செத்தா நலமாக இருக்கும், சாவு வந்தால் நலமாக இருக்கும், இந்த பில்ஸ் எல்லாம் கட்ட முடியல, எனக்கு அசிங்கமாக இருக்குது. எதுக்கு எதை வந்து இணைக்கிறீங்க? நீங்கள் தேவ சாயல் உங்களுக்கு தரிக்கிறதுக்கு அந்த சாயல் தரிக்கப்படுதா? நிச்சயமாக தெரியாமல் செய்த சில விஷயங்கள் இருக்கும், தெரியாமல் செய்த சில காரியங்கள் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு கர்த்தர் வந்து ஒரு தண்டனை கொடுக்காம உங்களுக்கு கிருபையின் தேவன் இந்த கிருபை நாட்களில் மன்னித்து மறந்து உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி உங்களை என்ன செய்கிறார்? பக்குவப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் செவ்வனே செய்து முடிக்கின்ற தேவன் நம் தேவன். ஆனால் அது முடிச்சதும் மறுபடியும் அதே தவறு நம்ம செய்கிறோம் இல்லையா? ஒரு லோன் முடிஞ்சோன்னு இன்னொரு லோன் வாங்குகிறோம், 2 வீலர் முடிஞ்சோன்னா 4 வீலர் வாங்குகிறோம், அந்த லோன் முடிஞ்சோன்னு அந்த லோன் முடிஞ்சோன்னா இன்னொரு லோன். கட்டக்கூடிய திராணி இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல. கட்டக்கூடிய திராணி நின்று போச்சுன்னா கட்டின பணமும் போச்சு, வாங்கின பொருளும் போச்சு இல்லையா? இது வந்து மரத்துக்கு பின்னாடி உட்கார வேண்டிய ஒரு வாழ்க்கை வந்துடும். தலைமறைவாகிற வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டுரும்.
இது ஏதேன் தோட்டம் நம்ம வீடு தான், நம்ம வாழ்க்கை தான். வீடுன்ற வாழ்க்கை அதே ஏதேன் தோட்டமாக கர்த்தர் மாற்றணும். நம்ம மரத்துக்கு பின்னாடி போய் நிற்கிற அந்த நூதன உபதேசத்துக்குள்ளே போகக்கூடாது. ஒவ்வொரு செய்கையும் உங்கள் வாழ்க்கையில் ஏதேன் தோட்டத்தில் மரத்துக்கு பின்னால் போய் மறையிற ஒரு இடத்துல கொண்டு போய் விடுகிறதா இல்லையா? அதுக்கு கடன் ஒரு பெரிய இடம் வகிக்கும், நோய் ஒரு பெரிய இடம் வகிக்கும், பருவத்திலே நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கலைன்னா திருமணம், பிள்ளை பேர் இதெல்லாம் தாமதிக்கிற பொழுது நம்ம மறைத்து கொள்ள செய்யும். பண பிரச்சனை மறைத்து கொள்ள செய்யும், கடன் நம்மை மறைத்து கொள்ள செய்யும், நோய் நம்ம மறைத்து கொள்ள செய்யும். இதெல்லாம் உபத்திரவத்தின் பாதைகள். ஆனால் அதே சமயத்தில் அதிலிருந்து கர்த்தர் அந்த மறைந்து வாழ்கிற உங்களை கர்த்தர் வெளிச்சத்து கொண்டு வருகிற நாட்கள் வந்து விட்டது. இப்போ வெளிச்சத்து கொண்டு வருகிற பொழுது உங்கள் சிந்தை மாறணும். மறுபடியும் அதே சிந்தை இருக்கும். மறுபடியும் நகையை வைக்கிற பழக்கம் போகும், நகையை வாங்குகிற மூட்டுற பழக்கம் வரணும், அதை திருப்பி அதிகரிக்கிற பழக்கம் வரணும். பொருளாசைக்காக உங்களை தூண்டுற நினைக்க வேணாம். நீங்கள் இந்த சாபகரத்தை வைக்காதீங்க, வாங்குறப்ப வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு வாங்க சில பேர். சரி, அதை விற்றா நம்மளுக்கு அதிகமான ஒரு பணம் கிடைக்கும், அது ஒரு முதலீடாக வச்சு நம்ம செய்கிறப்போ நகைகள் கல் இல்லாமல் வாங்கலாம், 916 வாங்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம், உங்களை பெருக்கத்துக்குள்ளே நடத்துக்கிறது. ஆனால் வாங்குகிற பொழுதே அடிமையானோன்னு வாங்குவோம் சில பேர். சில பேர் லேண்டு வாங்குறப்பே சொல்கிறோம் இது கொஞ்ச நாள் விற்றுருவோம், ஏன் நல்ல விலைக்கு விற்றுட்டு வேற எங்கன்னா போய் வாங்குவோம். அது ஒரு லேண்டு, ஒரு முதலீடு. அது 1 லட்ச ரூபா வாங்கி அப்புறம் 3 லட்ச ரூபா விற்பான், 3 லட்சத்தை திருப்பி வேற இடத்துல முதலீடு செஞ்சு 8 லட்சத்துக்கு விற்பான். கடைசியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சென்னைக்குள்ளே போவாங்க, மப்சலில் வாங்கி சென்னைக்குள்ளே போவாங்க சில பேர். அது முதல் சொத்தாக இருக்காது, 2வது சொத்து 3வது சொத்தாக இருக்கும். இல்லை, இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் சபை. என்னடா இது இப்படியெல்லாம் வேத பாட்டில் சொல்லித்தராருன்னு நினைக்க வேணாம். இதெல்லாம் சிந்தை தான். உங்கள் சிந்தையை எது மேலே உங்களை திசை திருப்புதுன்னு பாருங்கள். இஎம்ஐ உங்களை திசை திருப்போம். உட்கார விடாது. நாளைக்கு கடங்காரன் வரான், நாளைக்கு செக்கு பவுன்ஸ் ஆகக்கூடாது, நாளைக்கு இது நடக்குது அது நடக்குதுன்னா அதுக்கேற்ற அலுவலுக்குள்ளே மனம் போய் உங்களை 4 இடத்துல அலைய வைக்கும், கடன் கேட்க வைக்கும். செக்கு பாஸ் ஆகணும் இல்லையா? ஆமாம். எப்படி ஐயா எந்த காலத்துலேயே மொத்தமாக கொடுத்து வாங்குறது? இஎம்ஐ கட்டுற தேவன் தான் மொத்த பணமும் நமக்கு தர வல்லவர். விசுவாசத்தை இன்க்ரீஸ் ஆகுதா? விசுவாசம் விருத்தி அடையுதா? அந்த விசுவாசம் விருத்தி அடையது சில பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் எங்கே மொத்த பணம் கொடுத்து வாங்க முடியும்? அவிசுவாச அறிக்கை இது. நீங்கள் தான் வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறோம். நம்ம ஜெபிச்சு நெருக்கத்துலேருந்தே பழகிடுச்சு நிறைய பேருக்கு. இப்போ கர்த்தர் விசாலத்தில் கொண்டு போகிறார். இல்லை, நான் முழு பணம் கொடுத்து தான் வாங்குவேன், நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆனால் முழு பணம் கொடுத்து வாங்கினா கூட அந்த ஆர்சி புக்கை வைக்கிற புத்தி வரும். அதான் சொல்கிறேன், நகை வாங்கினா வைக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அர்ஜென்ட் ஆபத்துக்கு உதவுனாக்கா அந்த அர்ஜென்ட் ஆபத்து காலம் என்றைக்கு நம்மளை பின்தொடரும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு வேதம் சொல்லுது. ராஜ்யத்தினுடைய மனநிலை அதுதான். கர்த்தர் அந்த வழியை தான் வச்சுருக்கிறாரு. அந்த ஆர்சி புக்கை தான் வச்சு நம்ம பயணப்படணுன்னு இருந்ததுன்னா அது விஷயம் வேறு. யார்கிட்டையும் போய் கடன் கேட்காம நம்மகிட்ட இருக்கிறதே நம்மளுக்கு உதவி தான். எத்தனையோ வருஷம் எனக்கு நகைகள் உதவி இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுவே பழக்கமாக வச்சு நீங்கள் அது மாதிரி பண்ணுறது வந்து ராஜ்யத்தினுடைய மகிமைக்கும் மேன்மைக்கும் உகந்தது அல்ல. நடைமுறை சிக்கலை சொல்கிறேன் நான், நடைமுறை சிக்கலை சொல்கிறேன். உங்கள் ஜபத்திற்கு இதெல்லாம் உங்களை திசை திருப்பி கொண்டே இருக்கும். ஒரு ஃபோன் வர பொழுது கலங்கிடும் உங்களுக்கு. உடல், ஆவி, பொருள் எல்லாமே அணைஞ்சிடுற மாதிரி ஆகிடும். நீங்கள் போய் இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயமும் நம்மளை அந்த டென்யூர் வரைக்கும் நம்ம அடிமை காலம். ஆனால் இன்றைக்கி இரவு வேலையில் கர்த்தர் சொல்கிறோம், உங்களை அடிமைத்தளர்ந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாம் 25ஓடு முடிகிறது. உங்கள் வாழ்க்கையில் 2025ஓடு முடிகிறது. 26 அதற்குள்ளே நீங்கள் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்ளோஸ் நான் நிறைய விஷயம் பண்ணேன், காருக்கு பண்ணேன், நகைக்கு பண்ணேன். ஆமாம், அதுக்கு தேவன் அந்த மார்க்க ஜனங்களை எழுப்பினா. நகையெல்லாம் முழுக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. எல்லாத்தையும் மூட்டை கட்டுற கிருபை செஞ்சான் ஒரு காலத்தில். ஆமாம், இதெல்லாம் நடந்துச்சு. கார் பிளாக் ஆகி போனதான், தூக்குற ஸ்டேஜ் வந்துட்டான். திடீர்னு ஒருத்தர் எழுப்பினார், மூட்டை ரெடீம் த ஃபோர்க்ளோஸ் பண்ணி அந்த ஆர்சி புக் எடுத்தாச்சு. இல்லை, ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அதை இழக்கிறது என்பது வந்து கூடுமான வரைக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஞானம், கர்த்தர் கொடுத்துருக்கிற ராஜ்யத்தினுடைய மேன்மை என்னென்னா, எங்கேயும் சபை விசுவாசிகள் அடிமையாகக்கூடாதுன்றது தான். இது பொருளாசைக்கோ பொருளாதாரத்துக்காக மட்டும் சொல்லலை. நடைமுறை சிக்கலை தெரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையின் தரம் அதான். தேவன் கொடுத்ததில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வராது, தெரியாது. தேவன் கொடாத விஷயத்துல நம்ம தலையிட்டு புறஜாதிகளை பார்த்தோ அல்லது கூட படித்தவன், வாழ்ந்தவன், வளர்றவன், சமுதாயம், அங்காளி பங்காளி, மாமா மச்சானை பார்த்து ஏதாவது ஒன்று பண்ண போய்
ஒருவேளை அது அவங்களுக்கு கூட கர்த்தர் நியமிச்சிருக்கலாம். அந்த தேவபக்தி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் அவங்கள பார்த்து செய்கிறேன்னு போய் எதுலையா போய் மாட்டிக்கிட்டு உங்களை நீங்கள் வந்து வருத்தத்தை உண்டு பண்ணிக்காதீங்க. இருக்கிற நாட்களை சஞ்சலத்தை உண்டு பண்ணாதீங்க. அது உங்களோட மட்டும் போகாது, உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கும்.